வணக்கம். சமீபத்தில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை திருமதி தமிழிசை புதுச்சேரி ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்த போது போட்ட ஒரே கையெழுத்தால் புதுச்சேரியில் உள்ள சுமார் 400 அரசு பள்ளிகள் அனைத்தும் ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறிவிட்டன என்று பெருமையோடு கூறினார். திருமதி தமிழிசைக்கு ஆளுயர மாலையும் அந்த கூட்டத்தில் அணிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? திருமதி தமிழிசை போட்ட ஒரே கையெழுத்தால் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களின் தலையெழுத்து மாறிப்போனது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தனியாக கல்வி திட்டம் ஏதும் இல்லை. திருமதி தமிழிசையின் இந்த உத்தரவு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தமிழக பாடத்திட்டமே நடைமுறையில் இருந்தது. அரசு பள்ளிகளில் இருந்த கல்வி திட்டத்தின் சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும் மிக அதிகமான வித்தியாசம் உள்ளது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையின் சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் படி 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு ஈடாக உள்ளது. அதாவது அரசு பள்ளி சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும் சுமார் 5 வருட இடைவெளி உள்ளது. இது தவிர சிபிஎஸ்இயில் கூடுதலாக இந்தி படிக்க வேண்டும். அரசு பள்ளியில் 10வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு திடீரென்று சிபிஎஸ்இ பாடத்தில்தான் படிக்க வேண்டும் என்று கூறினால் என்னவாகும்? முதலாவது, அரசு பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ்இ சிலபஸ் தெரியாது. இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துவிட்டால் இவர்கள் சிபிஎஸ்இ சிலபஸில் உள்ள பாடங்களை ஒரே நாளில் மாணவ மாணவிகளுக்கு சொல்லித்தர முடியுமா? திருமதி தமிழிசை போட்ட ஒரே கையெழுத்தால் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் திக்குமுக்காடி போயினர். இந்த உத்தரவுப்படி இந்த மாணவ மாணவிகள் அதுவரை படிக்காத இந்தி மொழியையும் வெற்றி பெற்றால்தான் பாஸாக முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. திருமதி தமிழிசையின் இந்த உத்தரவால் மத்திய அரசின் தேர்வுக்காக தயார் செய்த மாணவ மாணவிகள் தவிர அனைவரும் தோற்று போனார்கள். பல மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லாமல் தங்கள் படிப்பை துண்டித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசின் இந்த உத்தரவில் கையெழுத்து போட்டு புதுச்சேரி மாணவ மாணவிகளை படுகொலியில் தள்ளிய அதிமேதாவி திருமதி தமிழிசையை இயற்கை தண்டித்து விட்டது. திருமதி தமிழிசை தனது கவர்னர் பதவியை வேறு காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார். தற்போது தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளும் வட மாநில தொழிலாளர்களும் தமிழகத்தில் வியாபாரம் நிமித்தம் பல தலைமுறைகளாக தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்து செட்டில் ஆகி போன மக்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் தமிழ் படிக்க வைக்க வேண்டும் என்று கூறுவது சரியாகாது. இவர்களின் குழந்தைகள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தான் தங்கள் படிப்பை தொடர வேண்டும். ஆங்கில வழியில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க நினைக்கும் பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்க வைக்கலாம். அவர்களுக்கு குறுக்கே தமிழக அரசு நிற்கவில்லை. சுமார் கல்வி அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. அதை தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள் மீது எந்த சிலபஸையும் மொழியையும் திணிக்கக்கூடாது என்று சரியான நிலைப்பாட்டில்தான் தமிழக அரசு உள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 3 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள் மத்திய அரசின் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழக அரசு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தமிழகத்துக்கு வழங்காமல் நிறுத்தி வைத்துவிட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது. இந்த மும்மொழி கொள்கையில் இந்தியை கற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. ஏதாவது ஒரு மொழி என்றுதான் உள்ளது என்று மத்திய அரசு சப்பை கட்டுகிறது. அந்த 3வது மொழி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி போன்ற ஏதாவது ஒரு மொழியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். தமிழ்நாடு 3வது மொழியாக பிரெஞ்சு மொழியை கற்க நினைத்தால் அதற்குரிய ஆசிரியரை தேடி பிரான்ஸ் நாட்டுக்கு தான் போக வேண்டி வரும். அதைவிட எளிதாக மாணவ மாணவிகளுக்கு இந்தி கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு பள்ளியிலும் இந்தி ஆசிரியரை எளிதாக நியமித்து விடுவார்கள் என்று மத்திய அரசு கணக்கு போடுகிறது. ஆனால் தமிழக அரசு
எங்கள் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள் போதும், 3வது ஒரு மொழி தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. இந்த மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் இந்த மொழி பிரச்சனை ஒருபுறம் இருக்க, மாணவ மாணவிகளுக்கு 3, 5, 8, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் பொது தேர்வு நடத்த வேண்டும். இந்த பொது தேர்வுகளில் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாது. குறிப்பாக 3வது மொழியாக இந்தியை தேர்ந்தெடுத்தால் இந்தி தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் மாணவ மாணவிகள் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தமிழக அரசை கிண்டல் செய்யும் திரு அண்ணாமலை, இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துகிற எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு அமுல்படுத்தாது என்று கூறுகிறார். இந்தி பேசும் பெரும்பாலான மாநிலங்களில் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கூட கற்றுத்தருவது இல்லை, இந்தி மட்டுமே கற்றுத்தருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்தி பேசும் வட மாநிலங்களில் இந்த மும்மொழி திட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. இவர்கள் இந்தி பேசும் வடநாட்டில் இந்த மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்தாமல் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த துடிப்பது ஏன்? ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த மாநிலத்தின் மொழியை அழிக்க வேண்டும் என்று சமீபத்தில் இந்திய துணை ஜனாதிபதி திரு கன்கர் கூறினார். மத்திய அரசின் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பிஜேபி தவிர தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் நிற்கின்றன. அறிஞர் அண்ணா காலந்தொட்டு கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, திரு பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து தமிழக முதல்வர்களும் இந்தி தமிழகத்தில் நுழைய அனுமதிக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள கல்வியாளர்களும் மக்களும் மாணவ மாணவிகளும் மத்திய அரசின் மும்மொழி திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். வட மாநில ஊடகங்களில் தமிழக அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களின் விளக்கம் தமிழ் அன்னையின் மகுடத்தில் மாணிக்க கல்லாக மிளர்கிறது. இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்த பின்பும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் தமிழகம் வருகை தந்தபோது தமிழக அரசு தனது ஊழலை மறைக்க மும்மொழி கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சம்பந்தமில்லாமல் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவா என்று கேட்டவன் போல் வாய்க்கூசாமல் பேசுகிறார். வரும் 2026 தேர்தலில் தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய பிஜேபி அரசின் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமுல்படுத்த துடிக்கும் பிஜேபியை தனிமைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நிறுத்தி வைத்து தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்காவிட்டால் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்று தமிழக அரசியல் கட்சிகள் தெளிவாக கூற வேண்டும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றும் என்று திரு அண்ணாமலை கூறினார். ஆனால் பிஜேபியால் ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. பிஜேபியின் கோட்டை என்று கூறப்பட்ட கோவை தொகுதியில் திரு அண்ணாமலை தோல்வியை பரிசாக பெற்றார். இப்போது திரு அண்ணாமலை திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் என்று கூறுபவர்கள் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஏளனமாக கூறுகிறார். திருச்சியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இவ்வளவு கூட்டம் கூடிவிட்டதால் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வென்று திரு அண்ணாமலையோ அல்லது திரு ஹெச் ராஜாவோ தமிழக முதலமைச்சராக பதவியேற்று தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்த முடியுமா? ஈரோடு இடைத்தேர்தலில் திரு சீமானுக்கு ஆதரவாக ஒரு பெரிய கூட்டம் கூடியது. ஆனால் திரு சீமான் கட்சியால் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை டெல்லி சென்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து விட்டு வந்தார். பொதுவான விஷயங்களை பேசினோம், தேர்தல் கூட்டணி பற்றி பேசவில்லை. தேர்தல் கூட்டணி 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது பேசப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் டெபாசிட் வாங்க துப்பில்லாத ஒரு பிஜேபி தலைவரை திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லி சென்று சந்திக்க வேண்டும்? திரு எடப்பாடி பழனிசாமியை தேடி திரு அமித்ஷா வர வேண்டும். திரு அமித்ஷாவை தேடி திரு எடப்பாடி போகக்கூடாது. திமுகவுக்கு எதிராக அதிக வாக்கு வங்கி வைத்திருப்பதாக கூறும் திரு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக்க வேண்டும். இதே சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருந்தால்
நிச்சயமாக அவர் டெல்லி சென்றிருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறிதான் ஆட்சி புரிந்திருக்கின்றன. திமுக அரசின் செயல்பாடுகள் சரியில்லை என்றால் மக்கள் வாக்குகள் எதிர்கட்சிக்குத்தான் வரும். தோசை கருகினால் மாற்றி போட வேண்டி வரும். அதுவரை செல்வி ஜெயலலிதா போல திரு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக்க வேண்டும். தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கும் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் நல்ல போட்டி இருக்க வேண்டும். 2 கட்சிகளும் தாங்கள் செய்த சாதனைகளை மக்களுக்கு ஜனநாயக ரீதியில் எடுத்து சொல்ல வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளரும் எதிர்கட்சி வேட்பாளரும் ஒரே மேடையில் பேசுவது போல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக முறையை தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உருவாக்க வேண்டும். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக செயலாற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக திரு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.